الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، الله لا إله إلا هو الحي القيوم، صدق الله العلي العظيم. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவது வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம். ஆல இம்ரான் அப்படின்னு சொன்னா இம்ரானின் குடும்பத்தார்கள் என்பதாக இதுக்கு பொருள் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்துல அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அந்த அலிஃப் லாம் மீம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் அறியும். அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, இது அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி சொல்லியிருக்கின்றான். இந்த அலிஃப் லாம் மீம் ஹா மீம் இந்த மாதிரி உள்ள எழுத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக வேண்டி இங்க புழங்கி இருக்கிறான் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் மட்டும்தான் தெரியும். அதை எங்களால சிந்திச்சு ஆராய்ச்சி செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இந்த பூமியை சரி வானத்தையும் சரி இன்று உலகத்திலும் சரி நாளை கியாமத்தினாலும் சரி வேற யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. சொல்லுவாங்க இன்னல்லாஹ தஆலா வாஹிதுன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒருவன் தான், அவனுக்கு இணையாக வேற யாரும் இல்லை. லா ஷரீக லஹு வலா ஷைஅ மிஸ்லஹு, அவனை போன்று எந்த ஒரு பொருளும் இல்லை, எந்த ஒரு உருவமும் இல்லை, அவன் தான் நித்திய ஜீவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்றான். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கேயும் சொல்லும் போது அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு உயிரும் அதாவது மௌத் என்பதே அவனுக்கு கிடையாது. யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பினானோ, யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்காக படைத்தானோ அவர்களுக்கு மாத்திரம் மட்டும்தான் மௌத் என்பது. யார் படைத்தானோ அவனுக்கு மௌத் என்பது கிடையாது, சாலிக்குக்கு மௌத் என்பது கிடையாது. யார் அல்லாஹ் மக்லூக் என்பதாக படைக்கப்பட்டவர்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றானோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தை கண்டிப்பாக கொடுத்து கொண்டே கொடுப்பான். இதுதான் யதார்த்தம். அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, மலக்குமார்களாக இருந்தாலும் சரி. மலக்குமார்களை பத்தி நம்ம சொல்லும் போது ஏற்கனவே சொன்னா அவங்க எந்த ஒரு பாவமே செய்ய மாட்டாங்க. பாவம் என்பதாலே அவர்களுக்கு என்னவென்று தெரியாது. அப்படிப்பட்ட மலக்குமார்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அவர்களுக்கும் ரூஹை எடுப்பான். அது மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க யாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களுக்கும் மௌத்தை கடைசியாக கொடுப்பான். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அல் ஹய்யுல் கய்யூம், அவன் எல்லா படைப்புகளையும் பரிபாலித்து அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கும். இன்னைக்கு நாங்க உலகத்துல பாக்குறோம், ஒரு ஆட்சியாளர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு கீழே தான் எல்லாம் கட்டுப்பாட்டுல இருக்குது, அவருக்கு கீழே தான் நாங்க இருக்கணும் என்பதாக நினைக்கிறோம். ஆனா அவரையும் படைத்தது அல்லாஹ் என்பதாக அவங்க விளங்குறது இல்லை. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தபடியாக சொல்லும் போது நஸ்ஸல அலைக்கல் கிதாப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சொல்லும் போது நபியே உங்கள் பக்கம் நாங்க இந்த குர்ஆன ஹக்கான இந்த வேதம எந்த ஒரு பொய்யுமே சொல்லாத, இட்டு கட்டக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாத அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன சத்தியத்தை உங்கள் பக்கம் நாங்க அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம். மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும், எத்தனையோ குர்ஆனை போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது ஃபஅது பிஸூரத்தின் மின் மிஸ்லி, இதே போல நீங்க ஒரு சூறாவை கொண்டு வாங்க, இதே போல நீங்க குர்ஆனை போல ஒரு ஆயத்தை கொண்டு வாங்கங்கிறான். சில இடங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை கொண்டு வாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா மக்களிடத்துல சவால் விடுறான். சில இடங்களை சொல்லும் போது பி-அஷ்ரி சூரைன், அதாவது 10 சூறாக்களை போல நீங்க கொண்டு வாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா மனிதரிடத்துல சவால் விடுறான். அல்லாஹ் தஆலா இங்க சொல்லும் போது சொல்கின்றான் நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக், எந்த ஒரு அசத்தியமுமே இல்லாத சத்தியமான ஒரு வழியில செல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு பாதையை, ஒரு நேர்வழியை காட்டக்கூடியது அப்படின்னு சொன்னா அது இந்த குர்ஆன் மட்டும்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம். அதே போல உங்களுக்கு முன்பதாக நாங்க தௌராத்தையும் இறக்கினோம்,
அதே போல ஜபூரையும் இஞ்சிலையும் இறக்கணும். இதுல என்ன சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, இதுலயும் குர்ஆனை பத்தி, குர்ஆன் உண்மையானது, அது நிலையானது, அது அல்லாஹுடைய வேதம் தான், அதுல எந்த ஒரு குறையும் இல்ல, எந்த ஒரு அசத்தியமும் இல்ல, இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வார்த்தை, கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தை என்பதாக இதுலயும் சொல்லப்பட்டிருக்கு என்பதாகவும் சொல்றோம். ஆனா சில காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த குர்ஆன்லாம் இல்லைங்க, இதெல்லாம் பொய், இதெல்லாம் இவரால உண்டாக்கப்பட்டது, இவரால சொல்லப்பட்டது, இவர விஷயம், இதெல்லாம் இவரா ஒரு கற்பனையாக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லாஹ் லஹும் அஸாபுன் ஷதீத். யார் இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை யாரு புறக்கணிக்கிறாங்களோ, யார் நிராகரிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லஹும் அஸாபுன் ஷதீத், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு வேதனை இருக்குது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டு. அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் என்னென்ன நினைக்கிறாங்களோ இது எல்லாத்தின் மீதும் அல்லாஹ் தஆலா வல்லமை மிக்கவனாக, சக்தி மிக்கவனாக, வல்லாஹு அஸீஸுன் து இன்திகாம், அல்லாஹ் தஆலா வல்லமை மிக்கவனாகவும் தண்டனை அளிப்பவனாகவும் இருக்கும். அல்லாஹ் தஆலா காஃபிர்களை மட்டும் சும்மா விட்டுற மாட்டோம். அவங்க அப்படிதான் இருப்பாங்க, இவ்வாறுதான் செய்வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தண்டனைய கொடுக்காமல் இருக்க மாட்டான், குறைக்கவும் மாட்டான். அல்லாஹ் தஆலா யாருக்கு என்ன நிர்ணயிச்சிருக்கிறானோ அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அது கண்டிப்பாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கும். ஆக கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க இந்த குர்ஆனை ஹக்கு என்பதாக விளங்கும். இந்த குர்ஆன் இருக்குது நமக்கு ஹுதல்லின் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக, மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக. நாங்க ஒவ்வொரு ஆயத்தையும் சிந்திக்கணும், இது அல்லாஹ் எதற்காக சொன்னான், இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா எதற்காக இறக்கினான், இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்ல வர்றான் என்பதாக நாங்க ஒவ்வொரு ஆளும் நாங்க விளங்கணும். அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, இந்த பூமியிலையும் சரி இந்த வானத்திலையும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு வஸ்துவும் மறைவானதாக இருக்காது. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்துல என்ன ஊசலாட்டம் ஓடிக்கொண்டிருக்குது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முழுமையாக அதாவது முழுமையாக பார்க்கக்கூடியவனாக, இன்னல்லாஹ் ஸமீஉன் பஸீர் வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ, என்னென்னலாம் அறிவீங்களோ, அது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்று நோக்கக்கூடியவனாக. இவன் என்னத்தை சிந்திக்கிறான், இவன் நல்ல விஷயங்களை செய்கின்றானா, நல்ல விஷயங்கள் மீது அவன் ஆர்வப்படுகின்றானா, அல்லது கெட்ட விஷயங்களின் மீது, பாவகரமான விஷயங்களின் மீது, ஷைத்தானுடைய தூண்டுகளின் மீது இவன் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்தையும் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் கைஃப யஷா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உங்களை படைச்சான். படைத்தது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வாறாக உருவமளிக்க வேண்டும், அல்லாஹ் உங்களை எவ்வாறாக சீரமைக்க வேண்டும், அல்லாஹ் உங்களை எவ்வாறாக ஆற்றல் கொடுத்து அமைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருவறையிலே அல்லாஹ் தஆலா வடிவமைத்து விட்டான். எப்படி இவன் ஆணாக பிறக்க வேண்டுமா, அல்லது பெண்ணாக பிறக்க வேண்டுமா, அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதத்துல அவன் துர்பாக்கியசாலியாக இந்த உலகத்துல வாழ்வானா, அல்லது நற்பாக்கியசாலியாக வாழ்வானா, அல்லது அல்லாஹுக்கு அஞ்சியவனாக இந்த உலகத்துல வாழ்வானா, அல்லது இவன் ஷைத்தானுக்கு உட்பட்டவனாக இந்த உலகத்திலே வாழ்வானா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நன்மை தீமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயுடைய கருவறையிலே அல்லாஹ் தஆலா முடிவு செய்துவிட்டான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றலுக்கு யாரும் நிகராக ஆக முடியாது. அவனுடைய ஆற்றலுக்கு எந்த ஒரு மனிதரும் சரி, எந்த ஒரு வஸ்துவும் சரி, அல்லாஹுடைய வல்லமைக்கு ஆற்றலுக்கு யாரும் நிகராக ஆக முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லும்போது, யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் என்பதாக நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பெண் பிள்ளைகளாக கொடுக்கின்றான். இன்னும் யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் பிள்ளைகளாக கொடுக்கிறான். அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டுமே கலந்து ஆண் பிள்ளையும் கொடுக்கின்றான், அல்லது பெண் பிள்ளையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ் அவருக்கு குழந்தை இல்லாமலும் அல்லாஹ் தஆலா ஆக்குகின்றான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான்
ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருவறைகளிலே அல்லாஹ் உருவங்களை அமைத்து விட்டான். இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மாஹூல்ல இருக்கிறோம்னு சொன்னா, அந்த இடங்கள்ல நாங்க எப்படி உருவாகி வரோம். ஒரு மாணவர் மதரசாக்கு போறாரு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, அங்க எப்படி கற்றுக்கொண்டு வருகிறாரோ அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைச்சு கொள்வார். அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கருவறைகள்ல எப்படி அல்லாஹ் தஆலா உருவம் வைக்கிறானோ, எப்படி தன்னுடைய நாட்டப்படி அவருக்கு உருவத்தை அமைக்கின்றானோ, அதே போலதான் நாளைக்கு வெளியில அவர் உலகத்துக்கு வருவார். அங்க வேற எந்த ஒரு இவர் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவருடைய நாட்டப்படி எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் மாத்திரம்தான் அவர் அவ்வாறே வெளியே வர முடியும். அவர் வெளியே எனக்கு இப்படி இருக்கணும் குழந்தை, அப்படி இருக்கணும் குழந்தைன்னு சொல்றதுல எந்த ஒரு ஃபாயிதாவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தபடியாக சொல்லும் போது இந்த குர்ஆனுடைய ஆயாத்துகளை, ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப் மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத், இந்த ஆயத்துகள்லாம் இருக்குது, இது உறுதி செய்யப்பட்ட மிகவும் வலிமை மிக்க அல்லாஹ் எதை சொன்னானோ அப்படிப்பட்ட ஒரு முஹ்கமான ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு ஆயத்தாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, உறுதி செய்யப்பட்ட ஆயத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ, அல்லாஹ் எவையே எல்லாம் ஹலாலாக ஆக்கினானோ, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூடும், இதெல்லாம் ஹலால் என்பதாக அல்லாஹ் தஆலா எதெல்லாம் சொன்னானோ அப்படிப்பட்ட முஹ்கமான உறுதி செய்யப்பட்ட ஆயாத்துகள் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல வச்சிருக்கிறான். அதே போல நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்க ஜினா செய்யக்கூடாது, நீங்க வட்டி வாங்கக்கூடாது, வட்டியை செய்யக்கூடாது, வட்டியை நீங்க அதுக்காக நீங்க சாட்சியாவும் இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா எதெல்லாம் ஹராமாக ஆக்கினானோ அப்படிப்பட்ட முஹ்கமான ஆயாத்துகளும் உறுதி செய்யப்பட்ட ஆயாத்துகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ல வச்சிருக்கோம். அதே போல நீங்க அல்லாஹுக்கு எவ்வாறு வழி நடக்கணும், அல்லாஹுக்கு நீங்க எப்படி கட்டுப்படணும், நீங்க யாருக்கு மாறு செய்யணும், ஷைத்தானுடைய வழியில நீங்க போயிடக்கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா இப்படி பலதரப்பட்ட ஆயாத்துகளை இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறோம். இதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க, தன்னுடைய அறிவால தன்னுடைய ஆற்றலால நாங்க இவ்வாறுதான் இருப்போம், நாங்க அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டுதான் இருப்போம், நாங்க அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க மாட்டோம், அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை நாங்க மறுத்துதான் இருப்போம் என்பதாக ஒரு கூட்டத்தார்கள் இன்று உலகத்துல தெரிஞ்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆனா அதிலும் சில நபர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது வமா யذكரு இல்லா உலுல் அல்பாப், இதெல்லாம் யார் சிந்திப்பாங்க அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுவாங்களோ, யார் அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக கட்டுப்பட்டு இந்த உலகத்துல தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணித்தாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் உலுல் அல்பாப், அப்படிப்பட்ட புத்திசாலிகள் சொல்லுவாங்க, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மஹ் இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், ரப்பனா லா துஸிக், யா அல்லாஹ் எங்களை நேர்வழியில நீ செலுத்தின பிறகு, பஅத இத் ஹதைதனா எங்களுக்கு நீ எப்ப ஹிதாயத்தை கொடுத்தாயோ, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ எப்ப ஹிதாயத்தை கொடுத்தாயோ அதற்கு பிறகு எங்களை நீ எப்பொழுதும் நீ அதுல எங்களோட உள்ளங்களை பிறளச் செய்து விடாது. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னிடமிருந்து ஒரு விசேஷமான ஒரு அன்பளிப்பான ஒரு அதிகமான எங்களுக்கு ரஹ்மத்தை நீ வழங்குவாயாக என்பதாக அவங்க துஆ செய்வாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ எப்ப ஹிதாயத்துடைய பாதையை காட்டினாயோ, எப்ப நீ எங்களுக்கு அல்லாஹுடைய தீனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் எங்களுக்கு ஹயாத்தாக்கி அனைத்தையும் எங்களை வாழ செய்தாயோ அதற்கு பிறகு பஅத இத் ஹதைதனா அந்த நேர்வழிக்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை நீ திருப்பி விடாதே, பொருளச் செய்து விடாதே, ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு மாறு செய்தவர்களாக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை உடைத்தவர்களாக எங்களுடைய உள்ளங்களை நீ செய்து விடாதே, பிறளச் செய்து விடாதே என்பதாக யார் புத்திசாலியாக இருப்பார்களோ, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் இவ்வாறாக துஆ செய்வார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் அலா தீனிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை அதிகமாக செஞ்சு கொண்டு வந்தாங்க. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எல்லா உள்ளங்களையும் புரட்டக்கூடியவனே, யா அல்லாஹ் எனது உள்ளத்தை மார்க்கத்தின் மீது நிலைக்க செய்வாயாக, மார்க்கத்தின் மீது நிலைப்படுத்துவாயாக, இந்த மார்க்கத்தை விட்டு எங்களை புரளச் செய்து விடாதே,
ஷைத்தான்கள் ஊசலாட்டத்தின் காரணமாக, இந்த துன்யாவுடைய மோகத்தின் காரணமாக, இந்த துன்யாவுடைய ஆசாபாசத்தின் காரணமாக எங்களை இந்த தீனை விட்டும், இந்த ரஹ்மத்தான இந்த மார்க்கத்தை விட்டும் எங்களை புரளச் செய்து விடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா அந்த துவா செஞ்சு வந்தாங்க என்பதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. மற்றொரு ஹதீஸ்ல உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்களே அவங்க இவ்வாறாக துவா செஞ்சு வந்தாங்க, அல்லாஹும்ம முகல்லிபல் குலூப் ஸப்பித் அலா தீனிக். யா அல்லாஹ், அதே வசனத்தை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய தீனிலே என்ன நிலைச்சிருக்க வச்சிரு, யா அல்லாஹ் இந்த தீனை விட்டு எங்களை பொருளச் செய்யாத, எல்லா விதமான நீ ரஹ்மத்தையும் கொடுத்திருக்கின்றாய், எல்லா விதமான நியமத்துகளையும் கொடுத்திருக்கின்றாய், உன்னுடைய நியமத்துக்கு உன்னுடைய நியமத்தை நாங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்து கொண்டோம், எங்களை நீ நிராகரிச்சிடாத, உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு எங்களை மஹ்ரூமாக்கிறாத, எங்களை உன்னுடைய ரஹ்மத்தோட அணைச்சுகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்றாங்க. இவ்வாறாக துவா செஞ்சதை பார்த்துட்டு உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கள் புரளுமா என்பதாக ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆம் என்பதாக. அல்லாஹ் படைத்த ஆதமுடைய மக்கள் அனைவரும் உள்ளங்களையும் வல்லமையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில புரளச் செய்பவனாக இருக்கிறார். யார் ஷைத்தானுடைய பாதைக்கு ஷைத்தானுக்கு உட்பட்டு நடப்பார்களோ அல்லாஹ் உடனே அவர்களை திருப்பி விடுவான். யார் அல்லாஹுடைய கட்டளைகளை நிராகரித்து வாழ்ந்தாங்களோ அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை புரட்டக்கூடியவனாக இருக்கின்றான். யார் அல்லாஹுடைய ரசூலுடைய தீனை முழுமையாக நம்பி முழுமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நிலைநாட்டினார்களோ அல்லாஹ் அவர்களை அதே நிலையில் அதே நேர்வழியில் அல்லாஹ் தஆலா நிலைநிறுத்தி வைப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல இதேதான் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், எனக்கு நான் தனியாக விசேஷமா நான் பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ் துவா செய்யணும், அதுக்காக நீங்க ஏதாச்சும் ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்க என்பதாக ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ரப்ப முஹம்மதின் நபி இக்ஃபிர் லி வ ذنبி வ அذهب غيظ قلبي وأجرني في مضلات الفتن. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரட்சகனே, எனது பாவத்தை மன்னிப்பாயாக. இக்ஃபிர் லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உனக்கு நான் எவ்வளவு பாவங்கள் செய்தேனோ, உன்னுடைய கட்டளைகளை நான் எவ்வாறெல்லாம் மதித்து நடக்காமல் மிதித்து நடத்தி கொண்டிருந்தேனோ அப்படிப்பட்ட எல்லா பாவங்களையும், எல்லா விதமான என்னுடைய புறத்திலிருந்து நடந்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. இக்ஃபிர் லி. அதுக்கப்புறம் சொல்றாங்க, யா அல்லாஹ், எனது உள்ளத்தில் உள்ள சீற்றத்தை, அதாவது என்னுடைய அனைத்து விதமான கெட்ட எண்ணங்களை விட்டும் என்னை தனிப்பாயாக, என்னுடைய எல்லா விதமான குணங்களையும் அழகானதாக உனக்கு பிடித்தமானதாக ஆக்குவாயாக. அதே போல வழி கெடுக்கும் சோதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. இன்னைக்கு ஷைத்தானுடைய குழப்பம்தான் மிகப்பெரிய ஒரு குழப்பம். அவனுடைய ஃபித்னாக்கு யார் ஆளாக்கப்பட்டார்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க வெளியில வர்றதே இன்னைக்கு கஷ்டமா போயிடுச்சு. இன்னைக்கு யார் ஷைத்தானுடைய வலைகள்ல சிக்கி கொண்டிருக்கின்றார்களோ, குறிப்பாக வாலிப பெண்கள் இருக்கின்றார்களே, இந்த ஷைத்தானுடைய வலைகள் அதிகமாக மூழ்கி கொண்டு வலைகளிலே சிக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக கழித்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னைக்கு அதிகமான வாலிப பெண்கள் இஸ்லாத்தையும் வெளியேறக்கூடிய நிலைமை ஏற்பட்டு கொண்டு, குறிப்பாக வாலிப பெண்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக இந்த துஆவை செஞ்சு கொண்டு வந்தாங்க. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனி, யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தின் மீதே, உன்னுடைய இந்த தீனே இஸ்லாத்தின் மீதே என்னை முழுமையாக நிலைநிறுத்த செய்வாயாக. எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல், யா அல்லாஹ், என்னை ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் என்னை விட்டு பாதுகாத்துரு, எல்லா விதமான நோய், எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும், எல்லா விதமான சோதனைகளை விட்டும் என்னை முழுமையாக பாதுகாத்துரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதை பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, அதே மாதிரி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் அதிகமாக இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய காரணம் தான் என்ன, இதற்கு காரணம் தான் என்ன என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எல்லா விஷயமும்
நீ எதெல்லாம் செய்கின்றாயோ எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்கின்றாயோ அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது பாவகரமான விஷயமாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். பாவம் செய்பவர்களை அல்லாஹ் தாலா சும்மாவும் விடமாட்டான். அப்படிப்பட்ட சுபாவத்தில் அவங்களை அல்லாஹ் தாலா வாழவில்லை, அவர்களை வாழ வைக்கவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தான் கொடுத்தான். இதைத்தான் தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ ரதுவான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரதுவான். அல்லாஹ்வை அவர்களும் பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த சஹாபாக்களும் நான் முனாஃபிக்காக இருக்கிறேனோ, நான் அல்லாஹுக்கு மாறு செய்து இந்த வாழ்க்கையை கழிக்கிறேனே என்பதாகவும் பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு அலட்சியமாக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டு, எவ்வளவோ இசைகள் கேட்டுக்கொண்டு, எவ்வளவோ ஆபாசமான விஷயங்களை பார்த்து கொண்டு இன்று உலகத்திலே நாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை விட்டு வைப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. அல்லாஹ் இந்த அடியான் என் மீது மீள மாட்டானா? அல்லாஹ் தாலா நினைக்கின்றான், இந்த அடியான் இடத்தில் துவா செய்து தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் தேட மாட்டானா அல்லாஹ் என்பதாக இவ்வாறு நினைக்கின்றான் என்பதாக சொல்றான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய விஷயத்துல நாங்கள் ரொம்ப பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் என்னை விட்டு வைத்ததன் காரணம் தான் என்ன? நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்திருக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். ஏதாவது முறையிலே நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம், ஏதோ ஒரு முறையில் நாங்கள் மற்றவர்களை ஏசி பேசியிருக்கின்றோம், ஏதோ ஒரு முறையிலே நாங்கள் புறம் பேசியிருக்கலாம். அல்லாஹ் அவையெல்லாம் ஒட்டு வைப்பதன் காரணம் இவன் இந்த மனிதன் தௌபா செய்வான் என்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோட இடத்துல சொல்லும் போது, யார் ஒரு நன்மை செய்கிறாரோ, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மை செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அதே போல 10 மடங்கு கொடுக்கின்றான். மலக்குமார் இடத்துல சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யார் ஒரு அடியார் ஒரு நன்மை செய்யறானோ அதை உடனே எழுதிருங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஒரு பாவத்தை செய்கின்றானோ நீங்க அதை விட்டு வைங்க, பொது எழுதாதீங்க. அல்லாஹுடைய ரஹ்மத்தான குணத்தை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் ஒரு நன்மை செய்கிறானோ அதை நீங்க எழுதுங்க, உடனே அந்த மனிதருக்கு எழுதிருங்க. ஆனா யார் ஒரு மனிதர் பாவம் செய்கின்றானோ, அல்லாஹுக்கு முரணான விஷயத்தை யார் செய்கின்றானோ, அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயத்தை இந்த உலகத்துல யார் செய்கின்றானோ அப்படிப்பட்டவனுடைய தீங்க நீங்க எழுதாதீங்க, கொஞ்சம் அவனுக்கு அவகாசம் கொடுங்க. அவன் அந்த பாவத்தின் காரணமாக வருந்தி அவன் துவா செய்கின்றானா என்பதாக நாங்க பார்ப்போம் என்பதாக மலக்கு மரத்துல கொஞ்சம் தாமதம் செய்து வைக்க சொல்றோம். அல்லாஹ் கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்றொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவிலிருந்து, அதாவது தூக்கத்திலிருந்து விழித்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆ ஓதுவாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் அஸ்தக்ஃபிருக லிதம்பி வ அஸ்அலுக ரஹ்மதக். யா அல்லாஹ், உன்னிடத்துல நான் லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ் நீதான் இறைவன், வேற யாரும் இறைவன் இல்ல, உன்னை தவிர வேற எந்த ஒரு கடவுளும் இல்ல. அப்படி அவங்க கடவுள் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அவங்க உனக்கு ஷிர்க் வச்சுட்டாங்க. நீதான் எல்லா விதமான பரிசுத்தமான ஒரு நித்திய ஜீவனாக இருக்கின்றாய். லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தின் காரணமாக நான் என்னென்ன பாவம் செய்தேனோ யாரு கேட்கின்றார் என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எப்படிப்பட்ட நபி, இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவங்க, இந்த உலகத்துக்கு அவங்க ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்டவங்க, எந்த ஒரு பாவமே செய்யாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறாக துஆ செய்கின்றார் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும், நாம் அல்லாஹ்விடத்திலே எத்தனை முறை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட நபி, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க, மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅخر, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு துஆ செய்திருக்கின்றார் என்று சொன்னால் நாங்க அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு துஆ செய்கின்றோம், எத்தனை முறை துஆ செய்கின்றோம், நாங்க அல்லாஹ்விடத்திலே முழுமையாக துஆ செய்து எங்களுடைய தேவைகளை கேட்கின்றோமா என்பதாக நாங்கள் யோசிக்க வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தடுத்த வசனங்களிலே ஃபிரௌனுடைய விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா, அதே போல பத்ருடைய விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். பத்ருடைய விஷயத்துல சொல்லும் போது, குல்லில் லதீன கஃபரு சதுக்லபூன வ துஹ்ஷரூன இலா ஜஹன்னம் வ பிஸல் மிஹாத், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுத்தார்களோ நீங்க அவனிடத்துல சொல்லுங்க, நீங்க விரைவில் தோற்கடிக்கப்படுவீங்க, அதே போல நரகத்துல நீங்க ஒன்று கூட்டப்படுவீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறோம்.
அவங்க தங்கக்கூடிய இடங்கள்லயே வபிசல் மிஹாத், அவங்க தங்கக்கூடிய இடங்கள்ல மிக கெட்டது இந்த நரகம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அதே போல அவங்க பத்ருடைய காலத்துல சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெற்றி வாகையை சூடிட்டு பத்ருடைய யுத்தத்துல வெற்றியை சூழ்ந்து கொண்டு வெற்றியுடைய கொடியை பிடித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து கடை தெருவுல யூதர்களை ஒன்று திரட்டி சொல்றாங்க, நீங்க குறைஷிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த தோல்விய அவன் உங்களுக்கு தருவதற்கு முன்பே நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத் கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி குறைஷிகள் வந்து தோல்வி அடைஞ்சாங்களோ அப்படிப்பட்ட தோல்வியை நீங்க சந்திப்பதற்கு முன்பதாக நீங்க இஸ்லாத்தை ஏற்றுங்க என்பதாக அவங்க சொன்னாங்க. அதற்கு யூதர்கள் திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யூதர்களை சிலரை வென்றுவிட்டு நீங்க வந்து பெருமடிக்காதீங்க, நீங்க வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் என்பதாக சொல்லாதீங்க, அவங்க எல்லாம் போருக்கு அவங்க வந்து போர்ல வந்து தகுதி உள்ளவங்க இல்ல, அவங்க எல்லாம் எந்த ஒரு போர்க்காலத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாதவங்க என்பதாக சொல்லி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் அவங்க மட்டும் தட்டினாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தபடியாக அந்த பத்ருடைய யுத்தத்துல எல்லாருக்கும் எல்லா யூதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க 900 1000 கணக்காக இருந்தாங்க. ஆனா முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே அவங்க 300 லட்சம் மக்கள் தான் இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலும் அல்லாஹ் மலக்குமாருடைய உதவியை கொண்டு தன்னுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்திற்கு அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்தான். இது எதனால சொன்னா, இது அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வச்சாங்க, முழுமையாக அல்லாஹ் மீது தவக்குல் வச்சாங்க. இன்னைக்கு வந்து நாங்க முழுமையாக அல்லாஹ் நம்பிக்கை வைக்கல, இது நடக்குமா நடக்காதா, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கலாமா வானாமா என்பதாக நாங்க தடுமாறி கொண்டு இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம ஒரு ஏதோ நோக்கத்தை நாங்க சென்று கொண்டு இருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ருடைய காலத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். எப்படி அப்படின்னு சொன்னா, எல்லா காஃபிர்களுக்கும் எல்லா யூதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பார்வையில இவங்களை மேலோங்கி வச்சிருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும், காஃபிரான ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இவர்களை பார்த்தா ஏதோ பெரிய பெரிய ஆள் மாதிரி, ஒவ்வொரு ஆளும் 2 பேர் மாதிரி தெரியுறான். ஆனா இவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுக்கு எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆள் பேசிக்கிறாங்க, ஒரு 70 பேர் இருப்பாங்களா காஃபிருடைய கூட்டத்தில், அவங்க இருப்பது 900 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனா இவங்க சொல்றாங்க ஒரு 70 பேர் இருப்பாங்களா அப்படின்னு. ஆனா இன்னொரு சஹாபி சொல்றாங்க, இல்ல ஒரு 80 பேர் 90 பேர் தான் இருப்பாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய பார்வையில ரொம்ப சாதாரணமான ரொம்ப அற்பமான நபர்களாக அல்லாஹ் தஆலா காட்டினா. இவர்களுக்கு காஃபிர்கள் புறத்திலிருந்து முஸ்லிம்களுக்கு காஃபிர்களுடைய பார்வையில இவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய நபர்களாக, அதிகமான நபர்கள் இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டினான். கண்ணியமான பிறர்களே, சகோதரர்களே, நாங்க எப்ப அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக நம்பி இருக்கிறோமோ, அல்லாஹுக்கு முழுமையாக எப்ப நாங்க நம்பிக்கை கொள்றோமோ, அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்க எப்ப முழுமையாக நடைமுறைப்படுத்துறோமோ, அல்லாஹுடைய உதவியை நாங்க கண்கூடாக பார்க்கிறோம். எப்படி சஹாபாக்கள் பார்த்தாங்களோ, எப்படி நபிமார்கள் கண்டு கொண்டாங்களோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் இவ்வாறாக அல்லாஹுடைய உதவியை நேருக்கு நேராக பெற்றுக்கொண்டார்களோ, அப்படிப்பட்ட உதவியை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் எப்போ நாங்க அல்லாஹுடைய தீன முழுமையாக விளங்கி முழுமையாக பாவத்தை விட்டும் தவிர்ந்து இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வோமோ, அப்போ அல்லாஹுடைய உதவியை நேராக பார்ப்போம். சஹாபாக்கள் அவங்க எல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க, அவங்களுக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க, அதனால அல்லாஹுடைய உதவி பெற்றாங்க அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா பாவம் என்ற சுபாவத்தையும் படைத்துதான் அல்லாஹ் தஆலா வச்சிருந்தார். அதுல இருந்து யார் தௌபா செஞ்சு மீண்டு வருகிறாரோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தகுதியான ஒரு மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை வச்சிருக்கிறான். நாங்க அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆக்களை கேட்கணும். அல்லாஹ்விடத்துல அதிகமாக தன்னுடைய பாவத்தை வருந்தி ஒவ்வொரு பாவத்தையும் நினைத்து, நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், இன்னொரு இடத்துல இந்த பாவத்தை செய்துட்டேன், யா அல்லாஹ் உனக்கு மாறு செஞ்சுட்டேன், உன்னுடைய கட்டளைகளை நான் சுக்குநூறாக ஆக்கிட்டேன், யா அல்லாஹ் இந்த ரமலானில் இருந்து எல்லாம் நான் சரி செய்து கொள்றேன், இனிமே நான் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டேன், நீ விரும்பிய வழியில நான் உன்னுடைய தீனுக்காக நான் போரிடுவேன், உன்னுடைய தீனுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன் என்பதாக யார் ஒரு மனிதர் துவா செய்யறாரோ இவர் சிறந்தவர். இல்ல வந்துச்சு ரமலான், ஏதோ நோன்பு பிடிச்சோம், ஏதோ 2 பக்கம் 5 பக்கம் ஒரு குர்ஆன் முடிச்சோம், இது இல்ல ரமலான். முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக, முழுமையாக தன்னுடைய நேரத்தை அல்லாஹ் ரசூலுக்காக கட்டுப்பட்டவர்களாக யார் வாழ்வார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக சொல்லுங்க.
கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் வீணடிக்காமல் முழுமையாக அல்லாஹுடைய குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வழியை எங்களுக்கு கற்று தந்தார்களோ, எந்த வழியின்படி வாழ சொன்னார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும் வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும்.